ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name. ஆண்டவர் நல்ல காலை பொழுதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given a good day today. நாங்கள் ஜெபம் செய்வோம். Now let us pray. நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளான நித்திய மகிழ்ச்சி நாளிலும் உடைய வார்த்தையை பிரசங்கிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் எல்லா தேசங்களிலும் ஒவ்வொரு இருதயங்களையும் திறக்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் திறக்கட்டும், தைரியப்படுத்தட்டும். நீ துணை நிற்கிறீர் என்று எழுந்து நிமிர்ந்து நின்று இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஐயா. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிரசங்க தலைப்பானது, the topic of my message is நமக்கு துணையுமானவர். The Lord who is with us. நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். You can read the book with me. ஏசாயா 41 13 18 வரை. The book of Isaiah chapter 41 verse 13 to 18. 3 குறிப்பிலே உங்களோடு பேசுகிறேன். I am going to talk about 3 topics. ஒன்று, தைரியமாயிரு. First, you have to be courageous. இரண்டாவதாக, Secondly, ஒன்று தைரியமாயிரு. first you have to be courageous. இரண்டாவதாக, Secondly, சேர்த்துக்கொண்டு நேசித்தவர் துணை நிற்பார். the God who has gathered you will be with you always. மூன்றாவது குறிப்பாக, As my third point, அழைத்த திட்டத்திலே நிலைநிறுத்தி நடத்துவார். He will make us stand in the will of God. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name only. நம் ஆண்டவர் படைத்தவரும், The God, He is the God who is the creator of everything. மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவருமாய் இருக்கின்றார். He is the one God, one and only God who died and rose again in 3 days. நீ தனித்தவன் அல்ல, You are not alone. தேவன் துணையாக இருக்கின்றார். Our God is with you always. எந்த சூழ்நிலையிலும் வாக்கு மாறாதவர். He never changes His word in any circumstances. தேவனுடைய உதவியையும் உன்னோடு கூட இருக்கின்றதையும் நீயும் அநேகரும் அதிசயமாய் பார்க்கும் வண்ணமும் அறிந்து உணர்வீர்கள். You and the others will realize that God's help is always with you and God Himself is always with you. முதலாவது குறிப்பாக, That's my first point. தைரியமாயிரு. Be brave and courageous. கிறிஸ்தவ தலைவனே, ஊழியனே, விசுவாசியே, தேவன் துணையாய் இருந்தபடியினால் தான் தொடர்ந்து உன்னை தைரியப்படுத்துகின்றார். Christian leaders, pastors and believers, because the Lord our God has been with us, He has made you brave and courageous. ஏசாயா 41 13. The book of Isaiah chapter 41 verse 13. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். For I, the Lord your God, hold your right hand. It is I who say to you, do not fear, I will help you. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களின் இரட்சிப்பின் நிமித்தம் மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி நன்மை செய்து பாடுபட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். In order to save the mankind, Jesus Christ identified Himself with human beings, did good, suffered, died and rose again in the 3 days. ஆனால் But கவனியுங்கள், listen carefully. சீசர்களோ இயேசு கிறிஸ்துவில் தேவ சித்தம் நிறைவேறும் போது தூங்குகிறவர்களாய் இருந்தார்கள். When God's will was being fulfilled in Jesus Christ's life, His disciples were sleeping. அவர்களோ துணையாய் இருக்கவில்லை. They were not with Him. மத்தேயு 26 40 43 வரை. The book of Matthew chapter 26 verse 42-43. அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. Then Jesus went with His disciples to a place called Gethsemane, and He said to them, Sir, sit here while I go over there and pray. He took Peter and the 2 sons of Zebedee along with Him, and He began to be sorrowful and troubled. Then He said to them, My soul is overwhelmed with sorrow to the point of death. Stay here and keep watch with me. Going a little farther, He fell with His face to the ground and prayed, My Father, if it is possible, may this cup be taken from me.
not as I will, but as you will. Then he returned to his disciples and found them sleeping. Couldn't you men keep watch with me for 1 hour, he asked Peter. When he came back, he again found them sleeping because their eyes were heavy. கவனியுங்கள். Listen carefully. யூதாசோ காட்டி கொடுத்தார். Judas Iscariot betrayed Jesus. மத்தேயு 26:48. The book of Matthew chapter 26 verse 48. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவளுக்கு அடையாளம் சொல்லி இருந்தார். The traitor Judas had given them a pre-arranged signal. You will know which one to arrest when I greet him with a kiss. பேதுருவோ மறுதலித்தார். Peter denied Jesus. இயேசுவோடு இருந்த சீசர். He was with Jesus. மத்தேயு 26:69 72 வரை. The book of Matthew chapter 26 verse 69 to 72. 72வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். I'll read the verse 72. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். He denied again with an oath, I don't know the man. வேதனையான ஒரு காரியம். It is very painful. சீசர்கள் துணையாய் இராமல் வேதனையாய் இருந்தார்கள். Jesus' disciples did not stay with him but were feeling sorrowful. தொடர்ந்து பார்த்தால் Further we see யோபுவின் மனைவியோ துணையாக இராமல் தேவனுக்கு எதிராக இரு என வேதனையாக இருந்தார். Job's wife did not accompany Job but asked him to go against God. யோபு 2:9. The book of Job chapter 2 verse 9. அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். His wife said to him, are you still maintaining your integrity? Curse God and die. மூன்றாவது குறிப்பா That's my second point. மன்னிக்கவும் இரண்டாவது குறிப்பா That's my second point. சேர்த்து கொண்டு நேசித்தவர் துணை நிற்பார். The one who gathered and loved you will be with you always. தேவ பிள்ளையே நம் நிலையை அறிந்தவர். God's child, he knows our situation. ஏசாயா 41:14. The book of Isaiah chapter 41 verse 14. யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Though you are a lowly worm, O Jacob, don't be afraid, people of Israel, for I will help you. I am the Lord your Redeemer, I am the Holy One of Israel. சிறு கூட்டம் நாங்கள். We are a small number of people. தூக்கி எடுத்தவர். He is the one who has lifted us up. சங்கீதம் 113:5 வரை. The book of Psalms chapter 113 verse 5 to 9. நான் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். I'll read the verse 6 and upwards. அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுகளோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். He raises, who stoops down to look on the heavens and the earth. He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He sees them with the princes of his people. ஆண்டவர் நல்லவர். He is always good to us. தூக்கி எடுத்தவர். He is the one who lifted us up. அற்பமாய் இருந்தாலும் Even though things are trivial, நீ அசட்டை பண்ணாதே. do not ignore them. அற்பமாய் இருந்த நிலையிலும் Even though the things were trivial in your life, தெரிந்து தூக்கினவர். God who knew your plans and அவரின் lifted you up. திட்டம் பெரியது. His plans are always அவர் great. தொடங்கினவர், அவரே துணையாக இருந்து நடத்துபவர். He will be with you to lead you in everything he has begun for you. அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அசட்டை பண்ணப்பட்டாலும் கைவிடப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இருந்தாலும் உன் தேவன் உனக்கு துணை நிற்கிறார் என்பதில் அவர் உண்மையாய் இருப்பார். Your God will keep your promise even though you're treated trivially, ignored or abandoned in your life. மூன்றாவது குறிப்பு. As my third point, அழைத்த திட்டத்திலே நிலைநிறுத்தி நடத்துவார். he will also lead you strongly in your call. தேவ காரியமாய் நீ பயன்படுவாய். You will be equipped by God to be used in God's deeds in your life. 1 கொரிந்தியர் 1:28. The book of 1 Corinthians chapter 1 verse 28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். God chose the lowly things of this world and the despised things and the things that we are not to nullify the things that are. தேவ திட்டத்திலே ஏற்ற பாத்திரமாக்கி உன்னை பயன்படுத்துகிறார். He will make you a suitable cup in his plan and use you. ஏசாயா 41:15-16. The book of Isaiah chapter 41 verse 15 and 16. கவனியுங்கள். Listen carefully. இனி தேவ திட்டத்திலே ஏற்ற பாத்திரமாக்கி பயன்படுத்துவார். Surely he will make you a suitable cup in his plan and use you. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்.
அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். See, I will make you into a threshing sledge, new and sharp with many teeth. You will stretch the mountains and crush them and reduce the hills with chaff. You will winnow them, the wind will pick them up, and the gale will blow them away. But you will rejoice in the Lord and glorify in the Holy One of Israel. தேவ பிள்ளையே, கீழ்ப்படிந்து தேவ ராஜ்யத்துக்கென்று காரியத்தை செய்வாய், நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிப்பாய். God shall obey him and do everything for the sake of God's kingdom. Run a good race. எதற்காக பிடிக்கப்பட்டாயோ அதற்காக ஆசையோடு தொடரு. Desire the very thing you have been called for or caught for. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய். He will do shocking things using you. இந்த வார்த்தை கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். He will bless you using this word. பயன்படுத்துவார். He will use you. உலகத்தை ஆதாயப்படுத்திக் He கொள்வார். will redeem this world. பெரிய காரியங்களை He will செய்கிறார். do great things இயேசுவின் நாமத்தினால். in the name of the Lord Jesus ஆமென், Christ. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.